சிவில் லா வெர்சஸ் கிரிமினல் லா. சிவில் லானா என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, மணி, ஹவுசிங், டிவோர்ஸ், கஸ்டடி ஆஃப் எ சைல்டு இது ரிலேட்டடாக வர கேஸ் எல்லாம் நம்ம சிவில் லான்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிரிமினல் லா அப்படின்னா என்னென்னா சொசைட்டிக்கு அகைன்ஸ்டாக யாராவது அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு நம்ம கிரிமினல் லா கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு மர்டர் கேஸும் கிரிமினல்னு தான் சொல்லுவோம். இப்போது சிவில் லாக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெமிடி கிடைக்கும், அதாவது மணி, ஃபைன் இந்த மாதிரி ரெமிடி கிடைக்கும், காம்பன்சேஷன் இது மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி கிரிமினல் லாக்கு வந்து என்ன கிடைக்கும்னா மோஸ்ட்டாக இம்ப்ரிசான்மெண்ட் தான் கிடைக்கும். ஆனால் அந்த கிரிமினல் லாக்கு ஒரு சில கேஸில் வந்து டெத் பெனால்ட்டி கிடைக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து அந்த டெத் பெனால்ட்டி கிடையாது. ஆனால் ரேர் கேஸில் டெத் பெனால்ட்டி இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு டெத் பெனால்ட்டி கொடுத்த கேஸ் வந்து என்னென்னா ஜபல்பூர் சென்ட்ரல் ஜெயிலில் வந்துட்டு 9 செப்டம்பர் 1947 ரகுராஜ் சிங் அப்படிங்கிறவருக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து லாஸ்ட்டாக கொடுத்த டெத் பெனால்ட்டி கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிர்பயா கேஸ் மார்ச் 2020 வந்து நிர்பயா கேஸில் 4 பேருக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்க. இதுதான் நம்ம இந்தியாவில் லாஸ்ட் கொடுத்த டெத் பெனால்ட்டி வந்து எல்லா கேஸுமே கொடுக்க மாட்டாங்க. ரேர் கேஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க.